வணக்கம் நேர்களே. இன்னைக்கு எபிசோட தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. நம்ம மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் குடும்பம் இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கு. இதுக்கு காரணமான ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு ஆரம்பம்தான். இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்க போறோம். உண்மைதான் சஞ்சி. உங்களுடைய ஒவ்வொரு லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த எபிசோட்களை தேடி தேடி எடுக்க தூண்டுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற விலையுயர்ந்த வைரங்களை விட ஒரு காலத்துல ரோமானிய பேரரசர்களே பித்து பிடிச்சு அலைஞ்ச ஒரு பொருள் தமிழ்நாட்டுல இருந்து போச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? தூத்துக்குடி கடலுக்கு அடியில இருந்து ஒரு தமிழன் எடுத்துட்டு வந்த அந்த பொருள் உலகத்தோட பொருளாதாரத்தையே மாத்தி அமைச்சது எப்படி தெரியுமா? ஆஹா, சஞ்சீவ், நீங்க அந்த கடல் முத்துக்கள் பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன கலைவாணி. போன எபிசோட்ல எபிசோட் 17 பாண்டியர்களின் போர் வீரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அவங்களோட பொருளாதார பலமான முத்து வணிகம் பத்தி பேசப் போறோம். இன்றைய தலைப்பு பாண்டியர்களின் முத்து சாம்ராஜ்யம், கடலடியில் கட்டப்பட்ட பொருளாதாரம். சஞ்சீவ், அந்த காலத்துல ரோமானியர்கள் நம்ம பாண்டிய நாட்டு முத்துக்களுக்காக எவ்ளோ தங்கம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? உண்மைதான் கலைவாணி. ரோமானிய வரலாற்று ஆசிரியர் பிளீனி என்ன சொல்றார்னா, பாண்டிய நாட்டு முத்துக்களுக்காக ரோமானியர்களின் செல்வம் மொத்தமும் இந்தியாவுக்கு திரும்புதுன்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்கார். ரோமானிய ராணிகள் பாண்டிய நாட்டு முத்துக்களைத்தான் தங்களோட கௌரவமா நினைச்சாங்க. ஆனா அந்த காலத்துல எந்த ஆக்சிஜன் சிலிண்டரும் இல்லாம கடலுக்கு அடியில போய் அந்த முத்துக்களை எப்படி எடுத்திருப்பாங்க? நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அதுதான் தமிழர்களோட துணிச்சல். வெறும் மூச்சை அடக்கி 50 முதல் 60 அடி ஆழம் வரைக்கும் போய் சுறா மீன்களுக்கு இடையில முத்து சிப்பிகளை எடுத்துட்டு வருவாங்க. இதுக்குன்னு தனியா பரதவர் இன மக்கள் அந்த வித்தையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க உயிரை பணயம் வச்சு எடுத்த அந்த முத்துக்கள் தான் பாண்டிய நாட்டுக்கு அள்ள அள்ள குறையாத செல்வத்தை கொடுத்தது. சஞ்சீவ், அந்த முத்து குளிக்கும் வீரர்கள் எப்படி சுறா மீன்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க? அங்க கையில ஏதாவது ஆயுதம் இருக்குமா? நிச்சயமா அவங்க கூட கடல் மந்திரவாதிகள் போவாங்கன்னு நம்பப்பட்டது. ஆனா நிஜத்துல அவங்க கடலோட நீரோட்டத்தையும் சுறாக்களோட குணத்தையும் அக்குவேரா ஆணிவேரா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய கல்ல கால்ல கட்டிக்கிட்டு டக்குன்னு கடலுக்குள்ள இறங்குவாங்க. சிப்பிகளை சேகரிச்சுட்டு ஒரு சிக்னல் கொடுத்தா மேல இருக்கிறவங்க கைத்தை இழுப்பாங்க. இது ஒரு மரணப் போராட்டம் கலைவாணி. ஆனா அந்த துணிச்சல் தான் பாண்டியர்களை உலக கோடீஸ்வரர்களா மாத்துச்சு. பாண்டியர்களின் துறைமுகமான கொர்க்கை அப்போ எவ்ளோ பிஸியா இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. கொர்க்கைதான் உலகத்தோட முத்துச்சந்தையா இருந்தது. எகிப்து, சீனா, அரேபியான்னு எல்லா நாட்டு வணிகர்களும் அங்க வந்து தங்கியிருந்தாங்க. இன்னைக்கு நாம துபாய், சிங்கப்பூர்னு சொல்றோமே, அது மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குளோபல் சிட்டியா கொர்க்கை இருந்தது. வணிகம் மட்டும் இல்ல சஞ்சீவ், அந்த வருமானத்தை வச்சுதான் பாண்டியர்கள் தமிழை வளர்த்தாங்க, சங்கங்களை நிறுவினாங்க, கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிச்சயமா. ஒரு நாடு பொருளாதாரத்துல பலமா இருந்தாதான் கலையும் கலாச்சாரமும் வளரும். அதுக்கு பாண்டியர்கள் ஒரு சிறந்த உதாரணம். சஞ்சீவ், ரோமானியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வெறும் வணிகத் தொடர்பு மட்டும்தான் இருந்ததா? இல்ல நேரடியா அரசர்களுக்குள்ளயும் பழக்கம் இருந்ததா? ரொம்ப முக்கியமான கேள்வி கலைவாணி. கிமு 20ல ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் பதவியேற்றப்போ அவருக்கு வாழ்த்து சொல்ல பாண்டிய மன்னன் மதுரையிலிருந்து ஒரு பெரிய தூதுக்குழுவை அனுப்பி வச்சார். அந்த தூதுக்குழுவில போனவங்க ரோமானியர்களுக்கு பாண்டிய நாட்டு முத்துக்களையும் அரிதான விலங்குகளையும் பரிசா கொடுத்திருக்காங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இத்தாலி வரைக்கும் நம்ம தமிழர்கள் போய் உறவு கொண்டாடிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! அது மட்டும் இல்ல, 13ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டுக்கு வந்தப்போ மிரண்டு போயிட்டார். அவர் என்ன எழுதியிருக்கார்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த விலை மதிப்பற்ற முத்துக்கள் இங்கதான் கிடைக்குது. இங்க இருக்கிற ஒரு முத்துக்காக ரோமானியர்கள் எதை வேணா கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல சஞ்சீவ்,
பாண்டிய மன்னர்கள் தங்களோட உடம்ப சுத்தி அணிஞ்சிருந்த நகைகள்ல இருந்த முத்துக்களோட மதிப்பு ஒரு சின்ன நாட்டோட பட்ஜெட்டுக்கு சமம்னு கூட ஒரு குறிப்பு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எபிசோட் 18ல பாண்டியர்களின் முத்துச் சாம்ராஜ்யம் பத்தி ஆழமா பார்த்தோம். 1000 சப்ஸ்கிரைபர்கள் தந்த இந்த உற்சாகம் அடுத்தடுத்த எபிசோட்களை இன்னும் மிரட்டலா கொண்டு வர உதவும். அடுத்த எபிசோட்ல ஒரு புதிய தொடக்கம். இனி நாம ஒரு பொதுவான தலைப்புக்கு மாறப்போறோம். அது என்ன தலைப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த பெரிய யுத்தத்தை பத்தினது. அதாவது வீட்டு வேலைகளும் தம்பதிகளும். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.